அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 14. விக்ரமிடம் கெத்தாய் பேசிக்கொண்டு உள்ளே வந்தவள் அப்படியே வெளியகல பார்த்து நின்றுவிட்டாள். என்னடி தமிழு, இதென்ன அடுப்படியா இல்லை எதுவும் ஹோட்டலா? இப்படி பளபளன்னு இருக்கு என தன் தாடியில் கை வைத்து வியந்து பார்த்து கொண்டிருக்க அவள் பின்னால் வந்த விக்ரம், ஏய் வாட் ஹப்பன், இப்படி நின்றுட்டு இருந்தா எப்போ சமைக்க போற? சமைக்கிற ஐடியா இருக்கா இல்லை இப்படியே நிற்க போறியா என்றான். இல்ல ஆதி, இதுதான் அடுப்படியா என சுற்றிலும் பார்த்து கொண்டே கேட்க, ஒட் யூ மீன் என அவள் சொல்ல வந்தது புரியாமல் கேட்டான் விக்ரம். இவங்க வேற எப்போ பாரு இங்கிலீஷை பேசிக்கிட்டு என அவனை முறைத்து கொண்டே, கிச்சன் கிச்சன் என சற்று சத்தமாய் அவன் காதில் கத்த, ஷ் ஒய் என ஆங்கிலத்தில் ஆரம்பித்தவன், எதுக்கு இப்படி கத்துற என காதனை தடவி கொண்டே கேட்க, பின்ன அடுப்படினா கூட என்னன்னு தெரியாதாக்கும், தோர லண்டன்லேயே பிறந்து வளர்ந்தவர் என தமிழ் முணுமுணுக்க, ஐ டோன்ட் நோ என்றவன். அதனால என்னப்போ நீ சமைக்க போறியா இல்லையா என்றான். சமைக்கணும் தான், ஆனால் இதுலையா, இது இப்படி பளபளன்னு இருக்கே என அங்கு பளிங்கு போல இருந்த மாடுலர் கிச்சனை காண்பிக்க விக்ரம் அவளை வினோதமாய் பார்த்து கொண்டே, இதுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ளே போயிருக்கியா என சந்தேகமாய் கேட்டு சிரிக்க, என்ன நக்கலா, எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி அடுப்படி இல்லை, அதான் யோசிக்கிறேன். ஆமாம், கவர்மெண்ட்டில் இப்படியெல்லாம் கூடவா தருவாங்க என்றாள். விக்ரம் அவளை மேலும் கீழும் பார்க்க, என்ன பார்க்குற? நீ இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பியா இல்லை சமைப்பியான்னு யோசிக்கிறேன் என்றான். ஆமால என தன் உதட்டை கடிக்க, அது என்ன பாவம் பண்ணுச்சு என அவள் இதழை விடுவிக்க போனவன் பின் தன் கைகளால் தன் தலை கோதி, விக்ரம் என்னடா பண்ண போற, கண்ட்ரோல் என அவன் மனது ஒரு புறம் புலம்ப அதற்குள் அவள் முன்னால் சென்று, ஆதி இதை எப்படி பற்ற வைக்கிறது என கேட்டுக்கொண்டே அடுப்பின் முன்னால் நின்று அப்படி இப்படி திருவ விக்ரம் அவளை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே அருகில் பொம்மை போல இருந்த லைட்டரை வைத்து ஆன் செய்து காண்பித்தான். இதுதான் லைட்டரா, அழகா இருக்கல என ஆன் ஆஃப் செய்து விளையாட, அட் லாஸ்ட் உனக்கு சமைக்கிற ஐடியா இல்லை போல, ஜஸ்ட் மூவ், நான் பண்ணித்தரேன் என்றான். இல்லை இல்லை நானே செய்கிறேன் என வேகமாய் அருகில் எதையோ தேட, இப்போ என்னாச்சு, அப்படி என்ன தேடுற என கேட்க, அடுப்பு இங்கே இருக்கு சரி, இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் எங்க என ஒவ்வொரு இடமாய் தேடினாள். விக்ரமுக்கு அவள் சொல்ல வருவது புரியாமல், என்ன பெட்டி என்றான். தகர பெட்டி, கேட்குறாரு பாரு கேள்விய, கடுகு சீரகம் என அவள் சொல்ல தொடங்க, ஓ கோச்சா யூ நீட் ஸ்பைசஸ் ரைட், ஓகே வெயிட் என அங்கிருந்த ஷெல்ஃபுகளில் ஒன்றை ஓப்பன் செய்ய அது அழகாய் இசட் வடிவில் திறந்தது. ஆட, இது என்ன ஏதோ மாயாஜலம் மாதிரி இருக்கு, இம்புட்டு இருக்கே, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை பாரே என்றாள். நீ அது மேலே தான் சாஞ்சுக்கிட்டு இருக்க என்றான் அவன் மறுபுறம் சாய்ந்து. என்னது என அவள் நகர்ந்து பார்க்க அவளுக்கும் 2 அடிக்கு மேல் 2 கைப்பிடியுடன் இருந்த ஃப்ரிட்ஜை விக்ரம் ஓப்பன் செய்ய சிறு குழந்தைகள் ஆர்வமாக பார்க்கும் அதே குதூகலத்துடன், ஆதி செம்மையா இருக்குல்ல, 3 அடுக்குல அப்படியே பீரோ மாதிரி என அனைத்தையும் ஓப்பன் செய்து பார்த்தவள் மீன் இருப்பதை பார்த்து, அப்போ மீன் குழம்பு செய்யலாம், உனக்கு ஓகே தானே என விக்ரமிடம் கேட்க அவள் செய்கையை மட்டும் இவன் பார்த்து கொண்டே இருக்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் செய்யும் போது அவள் கண்கள் மேலும் விருந்ததை பார்த்தவன் மனது, என்ன கொல்ரெடி டார்க் சாக்லேட் என தன்னை மறந்த நிலையில் வெளியிலும் கூறிவிட, என்னது சாக்லேட்டா, எங்க எங்க என இன்னும் அவள் கண்கள் சொல்லல அதை பார்த்தவன், இங்க இல்ல, எதுக்கு இப்படி தேடுற? அட போப்பா நீ வேற, நான் மிட்டாய் கேட்டாக்கா ஏன் அப்பத்தா, இவளுக்கு கல்யாணம் பண்ணுனா இவ பிள்ளைக்கே மிட்டாய் வாங்கி கொடுக்குற வயசாச்சு, இதில் இவளுக்கு மிட்டாய் வேணுமா மிட்டாய் அப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடும். ஆனாலும் டப்பா மட்டும் எப்போவுமே வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவான் என அவள் அப்பத்தா கூறுவது போல கூற விக்ரம் கண்களில் கண்ணீர் வர சிரித்து கொண்டிருந்தான். சிரித்து முடித்தவன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி நின்று பேசியே நேரத்தை கடத்த போற அப்படிதானே? இல்லை இல்லை என அவனையும் சேர்த்து வேலை வாங்கி சமைத்து முடித்து பரிமாறியவள் அவனை சாப்பிட சொல்லவும் விக்ரம், நான் தான் முதல்ல சாப்பிடணுமா என சற்று பயத்துடனே கேட்க, ஏன் நீ என் கூட பார்த்ததானே, நான் என்ன அவ்வளோ மோசமாவ சமைச்சேன் என தன் முகத்தை சோகமாய் வைத்து கொண்டு கூற, ஓகே ஓகே என தன் கைகளை மேலே தூக்கி சொல்லியவன், நீ எடுத்து வையே, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் என ரூமினுள் சென்றான். உள்ளே வந்தவன், விக்ரம் அவள் மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு சொன்னதும் மண்டைய ஆட்டிட்டியே, அவள் போட்ட காரம்
உன் வாழ்க்கையிலே நீ அவ்வளோ சாப்பிட்டது இல்லையடா, உனக்கு தாங்குமா என அவள் சமைக்கும்போது அவன் தடுத்தும் மிளகு, மிளகாய், மிளகாய் பொடி என அவள் போட்ட அளவுகளை நினைத்து கொண்டு இருக்க, ஆதி என தமிழின் குரலில் இவ விடமாட்டா போலையே ஒரு பயத்துடனே வெளியில் சென்றான். அங்கு அவள் ஒரு கடையை பரப்பியிருந்தாள். அவள் போட்ட உணவின் அளவை பார்த்தவனின் கண்கள் பிதுங்க, யாருக்கு இவ்வளோ போட்டிருக்க என கேட்டான். ஏன் உனக்கு தான். ஓ காட், ப்ளீஸ், என்னால் முடியாது, டேக் இட் அவுட். என்ன, இது கூட உன்னால் சாப்பிட முடியாதா? என்ன பிள்ளையோ போ என அவனில் பாதியை எடுக்க அவன் பார்த்த பார்வையில், இன்னும் எடுக்கணுமா, இதுக்கு நீ சாப்பிடவே வேணாம் என அவள் சொல்லி கேட்காமல் இன்னும் எடுத்து பாத்திரத்தில் போட்டவனை பார்த்தவள், இது எல்லாம் நான் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு சாப்பிட்ற அளவை விட கம்மி தானாக்கும் என கூறிக்கொண்டே அதில் குழம்பை ஊற்ற அவளை அரண்டு போய் பார்த்தவன் அதன் நிறத்தில் பயந்து போய் சாப்பிட ஆரம்பித்தான். அதன் காரம் அவன் எதிர்பார்த்ததுக்கும் சற்று அதிகமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்ல நிமிர்ந்து அவளை பார்க்க தமிழ் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவளை பார்த்ததும், எப்படி இருக்கு என ஆர்வமாய் தமிழ் கேட்க, நைஸ் என மீண்டும் உண்ண ஆரம்பித்தான். தமிழ் அவன் முகம் பார்க்க காரத்தால் அவன் முகம் மேலும் சிவந்து போயிருந்தது. விக்ரம் முடிந்தவரை உண்டவன், நல்லா சமைச்சிருக்க, எப்போ என்னால் மறக்கவே முடியாது என எழுந்து உள்ளே சென்றான். தமிழ் சாப்பிட அமர்ந்தாள். இப்பொழுது காரத்தின் அளவில் அவள் கண்கள் கலங்க ஆரம்பிக்க வேகமாய் மீன்களை மட்டும் தனியே எடுத்து சாதத்துடன் கலந்து உண்டாள். விக்ரமின் முகம் சிவந்த காரணத்தை உணர்ந்தவள், அடப்பாவத்தை, இதனால தான் அந்த வெள்ளை பணியாரம் கருப்பட்டி பணியாரம் கணக்கா அப்படி சிவந்து போச்சா, பாவம் என்ன ஆச்சோ என நினைத்து வேகமாய் உண்டவள் அவனை தேடி செல்ல அவன் அங்கு காரத்தை குறைப்பதற்காக அவன் அறையில் ஃப்ரிட்ஜில் இருந்த ட்ரிங்குகளை வாயில் சரித்து கொண்டு இருந்தான். இதுவரைக்கும் அவன் அறைக்குள் செல்லாதவள் அவன் அறைக்கு வெளியே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். உள்ளே விக்ரமோ, ராட்சசி, அவ்வளோ காரம் போடாதுன்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேள்வி வர, இதில் சின்ன புள்ள மாதிரி மூஞ்சி வர வச்சுக்கிட்டு என புலம்பிக் கொண்டிருந்தான். வெளியே செல்ல கதவை திறக்க சரியாய் அவன் மார்பு மீது மோதினாள். ஏய், விழுந்துடாத என கைப்பிடித்து தாங்கியவன், ஷ், எதுக்கு இப்போ என் ரூமுக்கு வெளியில் வாக்கிங் போற என்றான். இல்லைல்ல, நான் சமைச்சது ரொம்ப காரமாக இருந்துச்சே, எப்படி சாப்பிட்டீங்க என சற்று குற்ற உணர்வுடன் தமிழ் கேட்க, காரம்தான் அதிகம், பட் டேஸ்ட் வாஸ் குட். ஆமாம், நீ சாப்பிட்டியா என்றான். ஓ, மீனை மட்டும் தனியாக எடுத்து போட்டு சாப்பிட்டேன், ஆனால் காரம் அதிகம்தான், பாரு என் நாக்கு எப்படி செவந்து போச்சுன்னு என்றவள் தன் நுனி நாக்கை காட்ட, அதுவரை பாருடா விக்ரமா, அவ தெளிவாக தான் இருந்திருக்கா, நீ தான் மாட்டிக்கிட்ட என அவன் மனசாட்சி அவனை காரி துப்ப, விடு விடு, நம்ம டார்க் சாக்லேட் தானே என அவன் வாதிட, எனது உன் டார்க் சாக்லேட்டா, முடிவே பண்ணிட்டியா என எண்ணியவன் இறுதியாய் அவள் சிப்பி இதழ் திறந்து கொடுக்கும் முத்தினை போல் நுனி நாக்கினை நீட்டியவளை பார்த்தவன் அவள் இதழ்களை சுவைக்கும் ஆர்வம் தலைக்கேறவும் உப்ஸ் என தலை கோத அவன் தனக்குள் பேசியதை பார்த்தவள், அச்சோ, நம்ம சமைச்சதை சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சா என நினைத்தவள் மெதுவாய் ஹதி என அழைக்க, என்றவன் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டு தன் லேப்டாப்பை எடுத்து, என கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத என கூறி தன் வேலையில் கவனம் செலுத்த சிறிது நேரம் பொறுமையாய் இருந்தவள் பின் வேகமாக உள்ளே சென்று தன் போனை எடுத்து வந்தவள். எனக்கு இதை சார்ஜ் பண்ணிக்கொடு என தன் போனை நீட்ட, ஆதி ஆதி என மீண்டும் மீண்டும் அழைக்க, என்ன என அவன் அவளை பார்த்து கொண்டே கேட்க, எனக்கு சார்ஜ் பண்ணிக்கொடு என்றாள். அவள் போனை பார்த்தவன், இந்த 1942 ஃபோனுக்கெல்லாம் என்கிட்ட சார்ஜர் இல்லை என்றான். சரிதான் என சத்தமாக சொன்னவள், போடா என மெதுவாக கூற, எதுவும் சொன்னியா? இல்லையே, இல்லவே இல்லையே என அவனுக்கு எதிர் திசையில் அமர்ந்தவள் அவனை பார்த்து, ஆதி என்க இப்போ என்ன என்றான். உன் ஃபோனை கொடு, நான் கேம்ஸ் விளையாடணும் என்றாள். இதில் கேம்ஸ் இல்லை, அண்ட் ஐ ஹவ் ஒர்க் நவ் என மீண்டும் தன் வேலையை தொடர, என் ஃபோனை பழைய ஃபோனு சொல்கிற, அதில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது தெரியுமா என அவன் பின்னாலேயே போனாள். அங்கு அவன் வேலை பார்த்து கொண்டிருக்க லேப்டாப்பின் திரை இவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதில் அவன் இத்தாலியில் கட்டப்போகும் ஹோட்டலின் மாதிரியை சரி பார்த்து கொண்டு இருந்தான். தமிழ் அவன் பின்னால் நின்று கொண்டு மெதுவாய், நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்றாள். திரும்பி அவள் முகம் பார்த்தவன் மீண்டும் தன் வேலையை தொடர, நீ பாகிஸ்தான் தீவிரவாதி தானே என்றாள். அதுவரை ஏதோ யோசனையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் சொன்னதை கேட்டதும், வாட், கம் அகெயின் என்றான்.
எனக்கு தெரியும் நீ தீவிரவாதி தான். இப்படி யாரும் இல்லாத வீடு, நல்ல வெள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி அரைகுறை தமிழ் பேசுறது, உன் பூனை கண்ணை வச்சு எப்போ பாரு இந்த லேப்டாப்பையே பார்க்கறது, அப்புறம் இப்படி பிளான் போடுறது, இதையெல்லாம் எத்தனை விஜயகாந்த் படத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாதா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடுவேன் என்றாள். அவள் பேசியதை கேட்டவுடன் தன் வயிற்றை பிடித்து கொண்டு சோபாவில் விழுந்து விழுந்து சிரித்தவன், உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா என கண்களில் கண்ணீர் வர கேட்டவன். அது எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதி தமிழில் பேசுவான்? அது எல்லாம் அப்படித்தான், நீ உண்மையை சொல்லு என்றாள். ஆமாம், நான் தீவிரவாதி தான், உன்னை கடத்தி வச்சிருக்கேன் என தன் கண் சிமிட்டி சொல்ல, தமிழ் சத்தமாக ஐயோ அப்பா என அழ ஆரம்பிக்க, அழாத, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் சும்மா ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்கு இங்கே வந்தேன், நீயும் வந்து சேர்ந்த, 2 பேரும் லைஃபும் இப்படி போயிட்டு இருக்கு, தட்ஸ் இட். ஸோ உன் கற்பனை குதிரையை இழுத்து தொழுவத்தில் கட்டிட்டு வந்து உட்காரு என்றான். ஓ, அப்போ நீ தீவிரவாதி இல்லை தானே என கண்களில் கண்ணீருடன் தமிழ் கேட்க, இல்லை என்பது போல் விக்ரம் தலையை ஆட்டினான். வாய் திறந்து சொல்லு என்றாள் தன் கண்களில் கண்ணீரை துடைத்தபடி. இல்லை என்றான் அவளை சுவாரஸ்யமாய் பார்த்து. அப்போ உங்கள் குலசாமி மேலே சத்தியம் பண்ணு. இல்லை வேணாம் வேணாம், உங்கள் சாமி உனக்கு தானே சப்போர்ட் பண்ணும், நீ எங்கள் சாமி மேலே சத்தியம் பண்ணு என்றாள். என்னென்ன என தன் புருவம் உயர்த்தி கேட்க, ஐயா கருப்பா, நான் தீவிரவாதி இல்லை, கொஞ்சம் மழை நின்னதும் இந்த பிள்ளைய பத்திரமா அவங்க வீட்டில் சேர்த்துடுவேன், அது வரைக்கும் இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேன் என கண்கள் மூடி தமிழ் கூற, அதன்படியே சொல்லி முடித்தவன். முடிஞ்சிடுச்சா, இனி நான் என் வேலையை பார்க்கலாம் தானே என கேட்க, இல்லை எனக்கு போர் அடிக்குது என இழுக்க, ஷப்பா உனக்கு ஃபோன் தானே வேணும், டேக் இட் என அவன் பர்சனல் ஃபோல்டரை ஆஃப் செய்து கொடுத்தான். அதை ஆர்வமாக வாங்கி கொண்டு, ஆமா இது என்ன ஃபோனு? ஆப்பிள் ஐஃபோன். ஏன் என தன் வேலையை பார்க்க, ஓஹோ இதுதானா அது, எனக்கு கூட டப்பா வாங்கி தரேன்னு சொன்னான் என்றாள். ஓ ஆமாம், இதில் ஏன் ஆப்பிளை பாதி கடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க? வாட்? இதோ இங்கே என ஃபோனின் பின்னால் காண்பிக்க, பாதியை எலி சாப்பிட்டுருச்சான் என்றான் வந்த புன்னகை அடக்கி கொண்டு. அப்படியா என தமிழ் கேட்க, ஆமாம், யார் என்ன சொன்னாலும் நம்பிடுற, உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? மீண்டும் சிரிக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் என்ன சொன்னாலும் எதுக்கு கேட்க பிக்கன்னு சிரிக்கிற என தன் புருவம் உயர்த்தி மிரட்டும் தோரணையில் தமிழ் கேட்க, உன்னால் தானடி பெண்ணே நான் உயிர்ப்புடன் இருக்கிறேன், என் இழப்பில் இருந்தும் மீண்டு வந்தேன் என்று அவள் கண்களை பார்த்து கொண்டே மனதுக்குள் சொன்னவன் பின் தன் விழி மூடி தன்னை சமன் செய்து தன் வேலையை தொடர, மிரட்டும் பாணியில் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனின் பார்வையில் தடுமாறி பின் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்த்தபோது தன் வேலைகளில் அவன் மூழ்கிவிட, இறுக்கி பிடித்த பனியனும் தொடைவரி நீண்ட ஷார்ட்ஸுடன் அவனின் நிறமும் சில நாட்களாக ஷேவ் செய்யாத ரோமங்களுடன் அசாதாரண உயரத்துடனும் ஒரு வட இந்திய கதாநாயகனை நினைவுபடுத்த வந்த 2 நாட்களாய் தோன்றாத ஒரு உணர்வு தமிழை ஆட்டி வைத்தது. அவனை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் சத்தமில்லாமல் இருக்கவும் நிமிர்ந்து பார்த்தவன் அவள் வெளியில் சொன்ன செய்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை தொலைத்து, ஓ ஷிட், இவ என்னமோ என்ன செய்ய போறான், டார்க் சாக்லேட், அப்படி பார்க்காதடி, ஒன்ஸ் ஐ லாஸ் மை கண்ட்ரோல், அப்புறம் என்னாலே என்னை ரெசிஸ்ட் பண்ண முடியாது என மீண்டும் தன்னை சமன் செய்து, நீ போய் ரெஸ்ட் எடு என தட்டு தடுமாறி ஒரு வழியாய் விக்ரம் கூறினான். அதுவரை விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனின் குரலில் கலைந்து தலையை ஆட்டிவிட்டு வேகமாய் ரூமினுள் புகுந்து கொண்டாள். உள்ளே வந்தவள், அடியே தமிழு, இப்படியா பட்டிக்காட்டா மிட்டா கடையை பார்க்குற மாதிரி பாப்ப? ஆனாலும் வெள்ளை பணியாரம் அழகாதான் இருக்கு என தன் எண்ணம் போன போக்கை நினைத்து, சி இது என்ன இப்படி ஒரு நினைப்பு, இது மட்டும் அப்பத்தாக்க தெரிஞ்சுது ஆட்டுக்கல்லில் வச்சு உன்னை ஆட்டிடும், பேசாம தூங்குடி என தனக்கு தானே கட்டளை இட்டு கொண்டு உறங்கி போனாள். அவள் அவ்விடம் விட்டு சென்றதும் தன் ரூமினுள் வந்து கதவை சாத்தியவன், இவளுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி என்னை முழுங்குற மாதிரி பார்த்தா, கொஞ்சம் கூட பசிச்சா உன்னையே சாப்பிட்டுருவாடா வைக்கிறான் என சிரித்தவனை கலைத்தது அவனின் கைபேசி. நம்பரை பார்த்தவன், சொல்லு சந்துரு என்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? ஃபைன், சொல்லு. இஸ் எவ்ரிதிங் குட்? தென் நீங்கள் இன்னும் இத்தாலி பிளானை ஃபைனல் பண்ணலையே? ஓ மறந்துட்டேன், இன்னும் 1 ஹவரில் உனக்கு வந்துடும். ஓகேண்ணா, எதுவும் பிரச்சனையா? நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. ஐ எம் நார்மல்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைனல் பண்ணி அனுப்புகிறேன். என ஃபோனை வைத்தவன், என்னாச்சு இவருக்கு, பிஸ்னஸில் எப்போவுமே கரெக்டாக இருப்பாரே என சந்திரி யோசித்து கொண்டு இருக்க,
விக்ரமோ, நான் என்னடா உன்கிட்ட சொல்றது? இங்க ஒரு முட்டைக்கண்ணி என்னை வச்சு செய்கிறாளே, வேற எதையும் யோசிக்க கூட விட மாட்டேங்கிறா என அவள் செய்கைகளை நினைத்து பார்த்தவன் அவள் பேசிய பேச்சை நினைக்க, எல்லாத்தையுமே கேட்டுட்டு கெத்தா ஒரு பார்வை பார்க்குறா பாரு, அதுதான் என தன்னை மறந்து சத்தமாக சிரித்தான். பின்னர் நேரத்தை பார்க்க, போச்சுடா, இவ்வளோ நேரம் ஆச்சா? டார்க் சாக்லேட், நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும்டி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாரு தன் மனதிடம் சொன்னவன் தன் வேலையை தொடங்கினான். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.